நம்ம எல்லாரும் திருச்செந்தூர் முருகன் கோயிலை வந்துட்டு பக்தர்கள் வழிபடுற இடமா தான் நினச்சிருப்போம். ஆனால் அதை வந்துட்டு குத்துச்சண்டை மைதானமாக மாற்றிருக்காங்க அங்கே இருந்த போலீஸும் அந்த கோயிலோட நிர்வாகியும். பொதுவாக ஞாயிற்றுக்கிழமைனாலே திருச்செந்தூர் கோயிலில் கூட்டம் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். சூரிய கிரகம் வர்றதுனால 2 மணிக்கெலாம் நடைய சாத்திடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூட்டம் ரொம்ப அதிகமாக இருக்குது. அப்போ அங்கேருந்த பிரபாகரங்கிற போலீஸ் வந்துட்டு அவங்களுக்கு தெரிஞ்சவங்க எல்லாம் இந்த மூத்த குடின்னு சொல்லிட்டு அர்ச்சகர்கள்லாம் போவாங்க, அந்த வழியாக தரிசனம் பார்க்க அனுப்பியிருக்காங்க இவங்களுக்கு தெரிஞ்சவங்கள. இந்த விஷயம் தெரிஞ்சு அந்த கோயிலோட நிர்வாகி விவேக்குங்கிறவர் வந்துட்டு வழக்கத்துக்கு மாற நீங்கள் பண்ணுறது தப்பு அப்படின்னு சொல்லிட்டு அந்த போலீஸ்கார பிரபாகரனை தடுக்க முயற்சி பண்ணியிருக்காரு. ஆனால் இது அந்த ஏட்டுக்கு பிடிக்காம ஒருத்தருக்கு ஒருத்தர் வாக்குவாதம் பண்ணியிருக்காங்க. இது சண்டையா மாதிரி போலீஸும் கண்காணிப்பாளரும் ஒருத்தர் மாற்றி அடிச்சுக்கிறாங்க. ஆனால் முதல்ல கை வச்சது போலீஸ் தான். நம்ம மேலே தப்பு இல்லைனாலே போலீஸ்கார அடிப்பான், இதில் திருப்பி வேற அடிச்சா சும்மா விடுவானா? அப்புறம் போலீஸ் விவேக கோயிலுக்கு வெளியே உள்ள போலீஸ் ஸ்டேஷனுக்கு அழைச்சிட்டு போய் அங்கே 10 பேர் சேர்ந்து மேலே சராமரியாக தாக்கியிருக்காங்க. அடிச்ச அடியில் மூச்சு பேச்சு இல்லாமல் விவேக் இருக்கவும் அவரை கவர்மெண்ட் ஆஸ்பத்திரி தூக்கிட்டு போய் சேர்த்துடுறாங்க. இந்த விஷயம் தெரிஞ்ச அந்த ஏட்டு பிரபாகரன் என்ன பண்ணியிருக்காருன்னா, நம்ம வேலைக்கு எதுவும் வேட்டு வச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு இவரும் போய் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆயிடுறாரு. இந்த மாதிரி பல டைம் இந்த போலீஸ்காரங்களுக்கும் அந்த கோயிலில் உள்ளவங்களுக்கும் அடிக்கடி பஞ்சாயத்து நடந்து வந்துருக்கு. எல்லாம் எதுக்கு நடக்குதுன்னா, இப்போ நீ ஒரு இடத்துல வேலை பார்க்கணும்னா நான் ஒரு ரெக்கமெண்டேஷன் உனக்கு பண்ணேன்னா நீ எனக்கு வந்துட்டு கவனிப்பை ஒரு 50-100 தருவேன். அந்த பிரச்சனைக்கு தான் இப்போ இந்த 2 பேரும் அடிச்சுட்டு நாரி இருக்காங்கன்னு சொல்லிட்டு பொதுமக்கள்லாம் பேசிக்கிறாங்க. அதாவது சாதாரண மக்கள் எல்லாம் சாமி தரிசனம் பார்க்கறதுக்காக 1 மணி நேரம் 2 மணி நேரம் வெயிட் பண்ணுறாங்க. ஆனால் இந்த விஐபி நாய்களுக்கு மட்டும் சாமியை நேரில் வந்து தரிசனம் பண்ணுற மாதிரி அந்த கோயிலில் உள்ள நாய்களும் இந்த போலீஸ்காரங்களும் சேர்ந்து வேலையை பார்த்து விட்டு போயிடுறாங்க. நீ யாராக வேணாலும் இரு, ஒரு கோயிலுக்குன்னு போனால் நிம்மதியாக வந்துட்டு கும்பிட்டுட்டு போனோம். உங்களை மாதிரி அதிகார பவரை திமுறை காட்டுறதுக்கான இடம் அது கிடையாது. மொத்தத்தில் அதிகாரம் இருக்குன்னு அடிக்கிறதும் தப்பு, அதிகாரத்தில் இருக்கிறவனை அடிக்கிறதும் தப்பு. அரசு வேலை பார்த்தா பொறுப்பாக நடக்கணும், இல்லாட்டினா மக்கள் மத்தியில் யாருக்கும் உங்க மேலே நம்பிக்கை வராது. வேலையில பாருங்கடா, டிபார்ட்மெண்ட் மேல பூரா கோவமா இருக்கேன் நான்.